ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். அப்படி மாற்றிக்கொண்டவன் தான் நான். அந்த வார்த்தை என்ன என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது. ஒன்று ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள். அவங்க மட்டும் அந்த வேலையை செய்யாமல் இருந்திருந்தா யாருக்கும் தொந்தரவு இல்லை. 2வது ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள். ஆப்பிள் பழம் மேலிருந்து கீழே விழுந்தது. எல்லாரும் எடுத்து சாப்பிட்டா இவன் மட்டும் கேட்டா ஏண்டா இது மேலிருந்து கீழே விழுகிறது. 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸோடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சு. நம்முடைய மாணவன் நல்ல என்ன சொல்றான், மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு பதிலாக மாதா பிதா கூகுள் தெய்வங்கள். வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் மகாகவி பாரதி. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றான். பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய் பெயர் சூட்டிக்கொண்டு பாரதிர கவி பொழிந்த பல்கு தமிழ் சொல்மேகம் பாவேந்தன் பாரதிதாசன். இவ்வாறாக மூவேந்திரதம் மடி வளர்ந்து முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். 1000 காலத்து ஆசை கனவுகளை அடிமனில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த விடியலுக்காக பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ் துறையில் பயின்று கொண்டிருக்கிற எனதருமை மாணவ இருபால் நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற துறை தலைவர் பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அறக்கட்டளையினுடைய அங்கமாக ஆணிவேராக இருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் டாக்டர் ப. சம்பத்குமார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிற நம்முடைய பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பொறுப்பு டாக்டர் ரூபா அவர்களே, நல்ல நகைச்சுவையாக மாணவர்களுடைய மனதை கவர்ந்து சென்றிருக்கிற பேராசிரியர் சங்கமித்திரை அவர்களே, வரவேற்புரை நடத்தி எங்களை எல்லாம் அன்பால இணைத்திருக்கிற துறை தலைவர் அவர்களே, இந்த அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பேராசிரியர் ஆனந்தவேல் அவர்களே, இந்த அறக்கட்டளைக்கு சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்த வந்திருக்கிற அன்பு சகோதரி பரிமளம் அவர்களே, பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்களே, மற்ற பேராசிரியர் பெருமக்களே, என்னுடைய சகோதர நண்பராகிய கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த நிகழ்வுகளெல்லாம் பதிவு செய்திருக்கக்கூடிய அன்பு பத்திரிகையாளர் எழுத்தாளர் வேலாயுதம் அவர்களே, ஏனைய நண்பர்களே, உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கின்றேன். அறக்கட்டளையை பற்றி இவ்வளவு நேரம் நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள். ஆகவே அறக்கட்டளை சொற்பொழிவு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. ஏன் ஆசிரியர்களை கொண்டாட வேண்டும் என்பதற்கு என்னால் முன்னால் பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள். ஆக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், பெற்றோர்கள் நம்மை உலகிற்கு அறிமுகம் செய்கிறார்கள், ஆனால் ஆசிரியர்கள் தான் உலகத்தையே நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள். ஆகவே எப்பொழுதும் ஆசிரியை கொண்டாடக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை அப்துல் கலாம் மூலமாக நாம் அறிகிறோம். அவர் மரணத்தை எய்வதற்கு முன்பாக அவருடைய ஆசிரியரைத்தான் சென்று பார்த்தார். அதற்கு பின்பு அவருக்கு இயற்கை அவரை அழைத்து கொண்டது. ஆகவே வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை, என்னை உட்பட. சரிங்களா? சரியா தவற? பிறந்து விட்டோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்து விட்டோம், மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பெடுப்போம் என்பதில் ஒரு உறுதி இல்லை. பிறந்து விட்டோம் என்கின்ற காரணத்தால் பெயரளவில் வாழ்வதில் ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கை எனும் சோலையிலே வசந்த மலர் பறிக்கணும், நாம் வாழ்ந்தோம் என்ற முத்திரையை வரலாற்றிலே பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் விதைத்தால் போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அந்த எண்ணம் மனதில் விழுந்தால் அந்த எண்ணம் உங்களை தூங்க விடாது. மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்விய அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் என்று குமர ஒருவர் பேசுவார். அதுபோல் உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை லட்சியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகை போன்றது. அது காற்றுக்கு அசையலாம், ஆனால் கரையை சென்று சேரார். நீங்கள் இங்கே படிக்கக்கூடிய 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் ஒரு முத்திரை பதித்து வெளியே வர வேண்டும். எப்படி சாதாரண மனிதன் சாதனையாளன் ஆகலாம் என்று கேட்டால், எப்படி ஒரு புழு பட்டாம்பூச்சியாக மாறுகிறதோ அதை புரிந்து கொண்டால் நீங்கள் சாதனை மனிதராக யார் வேண்டுமானாலும் ஆகலாம். புழுவாக இருக்கிற போது யார் பார்த்தாலும் அதை பார்த்து அருவருப்பாக பார்க்கிறார்கள்.
அந்த புழுவே கூட்டுப்புழுவாகி கூட்டை உடைத்துக் கொண்டு பட்டாம்பூச்சியாக வெளியே வருகிற போது இந்த உலகம் அதை கொண்டாடுகிறது. அதுபோல்தான் கல்வி கற்கிற பருவம் என்பது கூட்டுப்புழு பருவத்தை போல 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய சிந்தனை சிதறலையும் ஒருங்கிணைத்து நாம் அதன் மீது லட்சியத்தின் மீது தவம் இருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பட்டாம்பூச்சியாக நாம் வெளியே வந்தால் இந்த உலகம் நம்மை தேடும். இந்த உலகத்திற்கு பழி சொல்லத்தான் தெரியும், ஒழிய வழி சொல்ல தெரியாது. நான் இதுவரையில் ஏறக்குறைய 60 லட்சம் மாணவர்களை சந்தித்து பேசிய பிறகு ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம் என்கிற தத்துவத்தை கண்டுபிடித்திருக்கிறேன். அந்த வார்த்தை என்ன என்பதை உங்களுக்கு இப்பொழுது சொல்வேன். நீங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். என்ன என்று கேட்டால் 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது. ஒன்று ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள். அவங்க மட்டும் அந்த வேலையை செய்யாமல் இருந்திருந்தால் யாருக்கும் தொந்தரவில்லை. விஞ்ஞானம் வேறு, இது ஒரு மித்து. 2வது ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள். ஆப்பிள் பழம் மேலிருந்து கீழே விழுந்தது, எல்லாரும் எடுத்து சாப்பிட்டா இவன் மட்டும் கேட்டால் ஏண்டா இது மேலிருந்து கீழே விழுகிறது. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தான். அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது, விமானங்கள் பறந்தது. 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சு. இந்த உள்ளங்கையில் உலகம் வந்து நம்முடைய மாணவன் நல்ல என்ன சொல்றான், மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு பதிலாக மாதா பிதா கூகுள் தெய்வங்கள். நண்பர்களே, இந்த 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதைப் போல ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். அப்படி மாற்றிக்கொண்டவன் தான் நான். அந்த வார்த்தை என்ன என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். 2க்கு வித்தியாசம் புரியுதுங்களா? இது என்னோட வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கை, எங்களோட அல்ல, என்னோட. யாருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்றுவது யாருடைய வேலை? எங்க அம்மா வேலையா? எங்க அப்பா வேலையா? காலையில் எழுந்தது 5 முறை உங்கள் மனதிற்குள் சொல்லுங்கள், 1000 நாட்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறவில்லை என்றால் என்னிடம் வாருங்கள், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். காலையில் 5 மணிக்கு எழுந்தது என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இது என்னோட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவது என்னுடைய வேலை. ஆங்கிலத்தில் சொல்ல விரும்பினால், this is my life, I will make it great. Who will make it great? I can only make it great because it is my life. கரெக்டா அடிக்குது பாருங்க. இந்த வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக மாற்றுவது என்னுடைய வேலை. உண்டு கழித்து ஊர்க்கதை பேசி துண்டு விரித்து தூங்கவா நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது ஒரே ஒரு சம்பவம், அதை சொல்லி நிறைவடைய இன்னொரு நாள் வந்து தமிழ் துறையோடு விரிவாக பேசுகிறேன். எனக்கு வந்து 1 மணி நேரம் பத்தாது, ஒரு 3 மணி நேரம் பேசினால் உங்களுடைய மனதை புரட்டி போட்டு விடலாம், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த மனம் வந்து ஆங்கில ஒரு தமிழ் ஒரு கவிதை எழுதினேன். உள்ளிருந்து உடைத்தால் ஜனனம், வெளியிலிருந்து உடைத்தால் மரணம். ஒரு கோழி முட்டை இருக்கிறது, உள்ளே இருந்து உடைத்து கொண்டு வந்தால் குஞ்சு வெளியே வருது, வெளியிலிருந்து யாராவது உடைச்சா ஆம்லெட் போடலாம், ஆப்பாயில் போடலாம், அப்படியே குடிக்கலாம். உன்னை உடைத்துக்கொண்டு நீதான் வர வேண்டும், வேறு யாராலும் முடியாது. அதற்கான சூழலை வேண்டுமானால் உருவாக்கப்படலாம். புரிஞ்சுதுங்களா? அதுபோல என்னுடைய வாழ்க்கை திசைகளை திரும்பி பார்க்கிறேன் என்று 4 தொகுதியாக வந்திருக்குது. விஜயா பதிப்பகத்தில் கிடைக்கும். அந்த சம்பவம் என்னன்னா, நான் வந்து கந்தேகொண்டன் சாவடி என்ற ஒரு கிராமம், அவர் எங்கள் எல்லாம் கல்லூரியில் சேர்த்து எங்கள் சகோதர அண்ணன் இருக்கார், அவர் தான் என்னை கல்லூரியில் சேர்த்துனார், அதனால் இன்னைக்கு வந்திருக்கிறார். எங்கள் பெற்றோர் அப்பா என்ன ஒரு கைதட்டுங்க. அதை என்ன சொல்கிறான், நம்முடைய நண்பரை பற்றி சொல்கிறோம், நல்ல ஆள் சேரணும், அது கட்டாயம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கலாம். ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்கிறான், டோன்ட் சேஸ் த சக்ஸஸ், அட்ராக்ட் த சக்ஸஸ்ங்கிறான். டோன்ட் சேஸ், வெற்றியை தேடி ஓடாத, வெற்றி இழு. கொஞ்சம் சர்க்கரை போட்டால் எறும்பெல்லாம் ஓடி வருது, அது சர்க்கரை எறும்பை இழுக்கிறது, அதற்கென்ற ஒரு தகுதி இருக்கிறது. தகுதி என்பதிலே 3 எழுத்து. தா என்பது தன்னம்பிக்கை குறிக்கும், கூ என்பது குறிக்கோளை குறிக்கும், தீ என்பது குறிக்கோளை அடையக்கூடிய திறமையை குறிக்கும். ஆக தன்னம்பிக்கையும் குறிக்கோளும் திறமையும் இருந்தால் நீ தான் தகுதி உள்ள மனிதன். இந்த 3 உனக்கு இருக்கான்னு ரேட் பண்ணேன். எங்கள் அப்பா என்ன செஞ்சார், நான் வடிகட்ட சோம்பேறியாக இருந்தேன். அவர் என்ன செஞ்சார், ஒரு காலண்டரை கொடுத்து டெய்லி இது இருந்துருச்சு கிளினார். அவர் படிப்பாளி கிடையாது, அவர் ஞானம் கொஞ்சம் சின்ன 5வது வரைக்கும் தான் படிச்சிருப்பார். டெய்லி அந்த காலண்டரை கிழிக்க சொன்னார். நான் அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று அதை கிழித்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த காலண்டர் என்னிடம் பேசியது, டெய்லி வந்து என்ன கிழிக்கிறேன், நீ என்ன கிழிச்சின்னு கேட்டுச்சு. அன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் தான் ஓடிட்டு இருக்கிறேன். ஒரு மனிதனை சாதனையாளன் ஆக்குவது அறிவுரை எல்லாம் அவமானம், உறுதியாக சொல்வேன். எவன் அவமானத்தை செஞ்சுச்சான்னு அவனெல்லாம் உடங்கி வர்றான். அறிவுரையில் திருந்தாதவங்க கூட அவமானத்தில் திருந்துருவான். அதுதான் சொன்னேன். அவமானப்படுகிற போதெல்லாம் ஒரு அவதாரம் எடு.
வீழுகிற போதெல்லாம் ஒரு விஸ்வரூபம், புண்படுகிற பொழுதெல்லாம் புன்னகை செய்தான் வெற்றியின் ரகசியம். என்னை யாராவது அவமானப்படுத்தினா அவன் மேலே கோவப்பட மாட்டேன், என் மேலேயே தான் கோவப்படுவேன். ஒரு நாள் கோவப்பட்டே இருப்பேன். என்னை யாராவது அவமானப்படுத்தினா நான் அவன் மேலே கோவப்பட மாட்டேன். ஏன்னா யாராவது அவமானப்படுத்தினா நான் என்ன நினைப்பேன்னா, இந்த நாயெல்லாம் அவமானப்படுத்துகிற அளவுக்கு நம்ம தரையில் கிடக்கிற மேடான்னு எந்திரிச்சு ஓடி நான் சாதிக்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. உன்னை நீ மாற்ற முடியும், வேறு ஒன்றுமே இல்லை. 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, மனிதன் நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். கடைசி வரைக்கும் ஆவரேஜ் ஆர்டினரியா போகணும்னு கருத்து இல்லை. எப்பொழுது உன்னுடைய சிந்தனையை மாற்றுகிறாயோ உன்னுடைய செயல் மாறும். செயல் மாறினால் பழக்கம் மாறும், பழக்கம் மாறினால் வழக்கம் மாறும், வழக்கம் மாறினால் வாழ்க்கை மாறிவிடும். என்னுடைய சிந்தனையை நான் மாற்றி அமைப்பேன் என்று நீங்கள் சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடலாம். ஆகவே இந்த படிக்கின்ற காலத்தில் உங்களால் எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளோ படிக்க வேணும். நான் பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியில் அங்கே படித்தேன். அப்போ ஐயா அங்கே முதல் தமிழ் துறையில் எங்களுக்கு வார்டனாக இருந்தார், ஹாஸ்டல் வார்டன். அப்போ நான் கோயம்புத்தூர் அரசு கலைக்குள்ள படிக்கும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன். அப்போ பாரதியார் பல்கலைக்கழகம்ல சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் படித்தேன். அப்போ என்னாச்சுன்னா, இலாசே கந்தசாமி என்பவர் இருந்தார். அவர் ஒரு தான் தூண்டுதல். அவர் ஆஃபீஸுக்கெல்லாம் வீட்டுக்கு ரூமுக்கு போனால் சும்மா இருக்க மாட்டார். இறையன்பு ஐஏஎஸ் அவருடைய அங்கே படித்தார். நாங்கள்லாம் கல்லூரி கால நண்பர்கள். சைலேந்திர பாபு, இறையன்பு அங்கெல்லாம் படித்தேன். எல்லோரும் பாருங்க, எல்லோரும் போயிருக்காங்க, அந்த துறையில் வந்துடுவாங்க. அவர் ஒரு நாள் எங்ககிட்ட பேசினார். யார்? இலாசே கந்தசாமி பேசினாருன்னா என்ன பேசினாருன்னா, ரொம்ப கோபமாக பேசினார். என்ன, உங்கள் அப்பா அம்மாலாம் ஆலைகளையும் தொழிற்சாலைகளையும் வேலை செஞ்சு ரத்தத்தை வியர்வையாக்கி உனக்கு படிக்க அனுப்புகிறாங்க. நீங்கள் காதல் கத்திரிக்காயின்னு சுற்றிட்டு இருக்கிறேன், நீ எல்லாம் உருப்படுவியா? மூலையில் உட்காந்து செருப்பு தைக்கிறான்னு அவனுக்கு 2 ரூபா சம்பாதிக்கிற யோகியது இருக்குது, உனக்கு எட்டனா சம்பாதிக்கிற யோகியது இருக்கான்னு கண்டபடியாக கோபமாக பேசுகிறார். பேசிவிட்டு இதில் யாராவது யோகி இருந்தால் எனக்கு பதில் சொல்லிட்டேன். எல்லோரும் அப்படி அமைதியாக இருக்கும். ஏமாந்து அடிச்சிருவார், அந்த ஃபோர்ஸ் தெரியுது. பின்னால் இருந்து ஒருத்தர் சட்டை பிடிச்சி இழுத்தான். திரும்பி பார்த்தேன், மேடையிலேருந்து கீழே நீ பதில் சொல்கிறியான்னு மேலே கொண்டாந்து நிறுத்திட்டார். பதில் சொல்லு, திரும்பி பார்த்தீங்களா, பதில் சொல்லு. நான் அதை கேட்டு அவர் பார்த்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறார். அப்படி உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. உடனே அவர் பேசுனதையும் நான் கேட்டேன், பதில் சொன்னேன். நீங்கள்லாம் வழிகாட்டுவீர்கள் காத்து கிடந்து எங்களையெல்லாம் கரையான் இருக்க தொடங்கிவிட்டது. இனிமேல் யாருடைய வழிகாட்டுதலுக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். வாஸ்கோட காமாவிற்கு வழிகாட்டியது எவன்னு கேட்டேன். அவனுக்கு யாராவது வழிகாட்டினாங்களா? அவனே பண்ணிட்டான். பேசி போட்டு பல ராத்திரிகள் நான் தூங்கவில்லை. கண்ணீர் விட்டு அழுத ராத்திரிகள் ஏகப்பட்ட. உடனே நினச்சி இனிமேல் எல்லாம் செய்யணும். அன்னைக்கு தான் நிலத்தில் போர் ஓடுறீங்க, 100 அடி 200 அடி 1000 அடியில் உடச்சி மேலே வருது பாரு. எரிமலையை கைகளினால் தடுக்க பார்த்தால் எழுந்து வரும் தீக்குழம்பு புகைந்தா போகும். பெருமலையை கைகளினால் கலைக்க பார்த்தால் பிறகென்ன கரிமுகிலோ கலைந்தா போகும். விரிகங்கை காவிரியில் வெள்ளம் தேங்க வேட்டியினால் தடுப்பதென்றால் வெட்கக்கேடு. நீங்கள் ஒரு எரிமலையாக, பெருமலையாக, கங்கையாக, காவிரியாக, அறிவில், ஆற்றில், உழைப்பில், படிப்பில் பெருக்கெடுத்து வருகிற போது இந்த உலகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை அப்படி இருக்கிற ஆற்றல் பண்ணணும், அதான் பண்ணணும். அப்படி பேசி போட்டு தூங்கவே இல்லை. அதுக்கு முறை நான் எல்லாத்துலேயும் இருந்தேன். NCC இருந்தேன், NSS இருந்தேன், கவிதை எழுதுனேன், பேச்சு போட்டி போனேன், எல்லாம் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணி BA படிப்பில் மெட்ராஸ் பல்கலைக்கழக கோல்டு மெடலிஸ்ட்டு, தங்கப்பதக்கம் வாங்கி எம்ஜிஆர் கிட்ட ப்ரைஸ் வாங்க. அதான் ஃபஸ்ட்டு வெற்றி. அந்த செய்தித்தாளில் வந்தது. அது வருகிற சமயம் நான் பூசாக்கோ கலை அறிவியல் கல்வியில் MSW அது சேர்ந்திருந்தேன். அப்போ எம்ஏன்னு தான் சொன்னாங்க. அப்போ தான் ஐயா அந்த பேப்பரை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. சார் கூப்பிட்டு இதெல்லாம் நிறைய கவிதை எழுதுவே, இதெல்லாம் பண்ணுவேன், ஏன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு மன்றம் ஆரம்பிங்கன்னார். அப்போ அங்கே தமிழ் மன்றம் ஆரம்பிப்பதற்கு முதல்வர் அனுமதிக்கலை. ஏன்னா தமிழ் மன்றத்துக்காரங்களாம் நிறையா கலாட்டா பண்ணி நிறைய பிரச்சனை. அதுக்கு முன்னால் கல்லூரியில் ஸ்ட்ரைக் நடந்தது. உடனே முடிவு பண்ணி சிந்தனை மன்றம் என்று அதற்கு பேர் வச்சு ஆரம்பித்தோம். அது என்ன வேலைன்னா, புதன்கிழமை அன்னைக்கு 2 மணி நேரம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய, எதை பற்றி வேறு சிந்திக்கிறது. சினிமாவை பற்றி பேசலாம், அரசியலை பற்றி பேசலாம், ஆன்மீகத்தை பற்றி பேசலாம். இந்த சிந்திக்கிற பழக்கத்தை உருவாக்குறது. மனுஷனுக்கு சிந்திக்கிற பழக்கம் நமக்கு வேணும். உலகத்திலேயே அதிக சிந்தனை மிக்கவன் தமிழர் தான். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் ஆல்வின் நிலவுக்கு போகிறதுக்கு முன்னால் நிலவுக்கு போகலாங்கிற சிந்தனையை முதல் மகாகவி பாரதி தான் சொன்னார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தின் தையல் கண்டு தெளிவோனார். மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் 1 அனுப்பிச்சார். ஏன்னா அலெக்சாண்டர் கிரகாம்பில் டெலிஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் பாரதி சொன்னார், காசி நகர் புலவர் பேசும் முறை தான் காஞ்சியிலே கேட்பதற்கு ஒரு கருவி செய்தோம். உங்களுடைய சிந்தனை என்ன நினைக்கிறீங்க அப்படியே அடக்கி வச்சிருக்கிறோம். அந்த சிந்தனையை உடைச்செறியணும். உனக்குள்ளே என்ன இருக்குது அதை உடைச்செறிஞ்சிட்டு வெளிவா. அவதான் இருக்குது. தடைகள் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா
கப்பலுக்கு பாதுகாப்பான இடம் துறைமுகம் தான். ஆனால் அது அதற்காகவல்ல. ஞானம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் என்ற பாரதி. நிறைய வாசிங்க, நிறைய படிங்க, நிறைய பேசுங்க, என்ன வேணாலும் எழுதி விடுங்க, பத்திரிக்கையில் எழுதி விடுங்க. நான் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற பொழுது அறிமுகம் என்ற ஒரு பத்திரிக்கை, கையெழுத்து பத்திரிக்கை நடத்தணும். எல்லா பக்கம் அனுப்புனா அப்ளை நோ ரிப்ளை திரும்பி வருது, எழுதி விட்டேன். அப்போ எல்லா பக்கம் போய் நம்மளே ஒரு பத்திரிக்கை போட்டேன். அந்த பத்திரிக்கை எழுதுனவங்கெல்லாம் நிறைய இப்போ வந்து இருக்கிறாங்க. தாமரை, கவிஞர் தாமரை, அட்வொகேட் சுமதி, இன்னும் நிறைய பேர் அப்போல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் எழுதணும். உங்கள் சிந்தனையை செதுக்கிறது பசங்களால் நெறிக்க முடியும். பாருங்கள், போன வாரம் வந்து பொள்ளாச்சி போயிருந்தேன். அங்கே ஒரு கல்லூரியில் ஒரு மாணவர் அழகான கவிதையை சொன்னான். அவன் தான், பெண்ணே நீ ஒரு முத்தமிழ் அப்படின்னா. முத்தமிழில் என்னென்னு சொல்லணும் சொல்லுங்க. ஈரசை நாடகம் சொன்னான், பெண்ணே நீ ஒரு முத்தமிழ், உன்னுடைய சொற்கள் எல்லாம் கவிதைகளாக வருவதால் உன்னை ஒரு ஏற்றமிழ் என்றேன், உன்னுடைய குரலில் சங்கீத குயில்கள் குடியிருப்பதால் உன்னை ஒரு இசைத்தமிழ் என்றேன், பிறகு நீ கல்யாண பத்திரிக்கையோடு வந்தவருக்கு தான் புரிந்தது நீ ஒரு நாடகத்தமிழ் என்று அவன் முடிச்சான். எழுதுறா சார். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரைக்கும் வாடி இருக்குமா கொக்கு, அதை ஒருத்த மாத்தினான். கொக்கு வாடியே நின்றது. ஏனென்றால் ஓடிய மீன்கள் எல்லாம் ஜோடி மீன்கள்ட்டான். மாற்றி யோசி. அப்பா அம்மா இந்த முன்னோர்கள் சொன்னதற்காக அதை கேட்கணும் இல்லை, அதை உடைச்செறிஞ்சு விட்டு மேலே போகிற ஒரு சிந்தனை கொடு. கவிதாசன் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதை அஸ்திவாரமாக வைத்துக்கொண்டு அதை உடைத்து வருகிற சிந்தனையை கொடுத்தால்தான் இந்த சமுதாயம் வளரும். புதிய சொற்கள் தமிழிலே வேண்டும், புதிய கருத்துக்கள் நமக்கு வேண்டும். ஓங்கி தமிழ் வாழும் உலகை இனிதாளும். நன்றி, வணக்கம்.